بسم الله الرحمن الرحيم. அல்ஹம்துலில்லாஹ். இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இல்லாமல்ல அல்லாஹ் தஆலா உலகத்தில் வாழக்கூடிய மூமின்கள் அனைவரையும், ஏகத்துவ கொள்கையில் நம்பிக்கை கொண்ட அனைவரையும் சகோதரர்கள் என்ற ஒரு பந்த பாசத்தை, இணைப்பை ஏற்படுத்தியிருக்கிறான். அந்த அடிப்படையிலே இன்று மேற்காசியாவிலே பலஸ்தீனத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் மிகப்பெரிய ஒரு சோதனைக்கு உள்ளாயிருக்கின்றார்கள். இவர்கள் கொள்கை அடிப்படையிலே நம்முடைய சகோதரர்கள். இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், மூமின்கள் அனைவரும் சகோதரர்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார். இந்த சகோதரர்கள், அங்கு வாழக்கூடிய சகோதரிகள், இஸ்லாமிய பெண்கள் இஸ்ரேலிய இராணுவத்தால் மிக கடுமையான முறையிலே தாக்கப்படுகின்றார்கள். மிக அநியாயமாக ஒரு காட்டுமிராண்டி அரசின் மூலமாக தாக்கப்படக்கூடிய அவர்களுக்கு இஸ்லாமிய அரசாங்கங்கள் உதவி செய்ய வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும். ஆனால் அந்த அரசாங்கங்கள் பாதுகாக்க தவறிவிட்டன. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் யூதர்களை பற்றி சொல்கின்ற பொழுது, குல் யா அய்யுஹல்லதீன ஹாது இன் ஸஅம்தும் அன்னக்கும் அவுலியாஉ லில்லாஹி மின் தூனின் நாஸி ஃபதமன்னவுல் மௌத். யூதர்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்று உங்களையே நீங்கள் கருதி கொள்வீர்கள் என்றால், ஃபதமன்னவுல் மௌத் இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உங்களுடைய வாதத்தில் உண்மையாளர்களாக இருந்தால் மரணத்தை நீங்கள் விரும்புங்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க அல்லாஹ்வின் மீது பிரியம் உங்களுக்கு இருக்கிறது என்றால், அதை நிரூபிக்க வேண்டும் என்றால் மரணத்தை அதிகமா நீங்க நேசிங்க என்று சொல்கின்றான். இவ்வாறு அவர்களிடத்தில் அப்படி குறிப்பிட்டு விட்டு பின்னால் அவன் சேர்த்து குறிப்பிடுகின்றான், உலா யதமன்னவுனஹு அபதன், அந்த மரணத்தை ஒருபோதும் அவர்கள் விரும்பவே மாட்டார்கள். பிமா கத்தமத் ஐதீஹிம், அவர்கள் செய்த பாவத்தின் காரணத்தால் ஒருபோதும் அவர்கள் மரணத்தை விரும்ப மாட்டார்கள். யூதர்களுடைய நிலை இது. மரணத்தை கண்டு பயப்படக்கூடிய ஒரு சமுதாயம் இன்றைக்கு முஸ்லிம்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு அடிப்படை காரணம் என்ன? இதற்கு நாம் அடிப்படை காரணம் என்ன என்பதை ஆராய செல்கின்ற பொழுது, முஸ்லிம்களிடத்திலே மரண பயம் ஏற்பட்டு விட்டது, உலக ஆசை ஏற்பட்டு விட்டது. இந்த ரெண்டு தான் காரணம். இந்த யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மதீனாவை விட்டு, அதனுடைய சுற்றுப்பகுதிகளை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டு விட்டார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் மொத்தமாக நாடோடி வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்று சொந்த நாடு கிடையாது. திடீரென்று வருவார்கள், ஜெருசலத்திலே பலஸ்தீனத்திலே தங்குவார்கள், செல்வார்கள். இதுதான் அவர்களுடைய வரலாறு. இவர்கள் உலகத்தில் எங்கு சென்றாலும் அங்கெல்லாம் இவர்கள் குழப்பம் விளைவித்துக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு சரியான தண்டனையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ஜெர்மனியிலே ஆரிய கொள்கையை பரப்பிய ஹிட்லர் என்பவன் லட்சக்கணக்கான யூதர்களை முதல் போரின் போது கொன்றொழித்தான். இதற்கு பின்னால் தான் இந்த யூதர்கள் தங்கள் நாட்டிலும் அமெரிக்காவிலும் சரியான ஆதரவு வந்து இருக்கின்றார்கள், சொந்த தாயகம் இல்லாமல் இருக்கின்றார்கள் என்று அப்போது ஆண்டு கொண்டிருந்த, பலஸ்தீனத்தை ஆண்டு கொண்டிருந்த, பலஸ்தீனத்தை தன்னுடைய கையில் வைத்திருந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் ஐநாவினுடைய உதவியுடன்
இந்த இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை அங்கு கொண்டு போய் திணிக்கிறது. அந்த நேரத்தில் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் எதிர்த்திருந்தார்கள் என்றால், அவர்களை துரத்தி விட்டிருந்தார்கள் என்றால், இன்றைக்கு இந்த பலஸ்தீனத்தில் உள்ள முஸ்லிம்கள் இவ்வளவு பெரிய பிரச்சனையை சந்திக்க மாட்டார்கள். இவர்கள் உலக ஆசையை, அது போன்று உலகத்தில் உள்ள அந்த இன்பத்தை நேசித்ததின் காரணத்தினால இந்த ஒரு சிறிய சக்தி, சின்னஞ்சிறு ஒரு சக்தி, இந்த சக்தி ஒட்டுமொத்த முஸ்லிம் உலகத்தையும் தன்னுடைய கையில் வைத்துக் கொண்டு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தையும் பகடக்காயாக ஆக்கிக் கொண்டு அவர்களை கண்டு பயப்படக்கூடிய அளவில், இஸ்ரேலா நியூக்ளியர் ஸ்டேட், அது அணு ஆயுதம் வைத்திருக்கிறது என்று மற்ற நாடுகள் எல்லாம் பயப்படக்கூடிய அளவில் ஆகிவிட்டார்கள். இது எதனால, ஏன் இப்படிப்பட்ட இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பயம் ஏற்பட்டுச்சு? எல்லாமே மரணத்தை கண்டு பயந்ததுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இதா தபாயத்தும் பில் ஐனத்தி, வட்டியை வியாபாரமாக கொண்டு, வாகத்தும் அதனாபல் பக்கரி, மாட்டினுடைய வாள்களை பிடித்துக் கொண்டு, ஒரு அதைத்தும் பிஸ்ஸர, விவசாயத்தை கொண்டு திருப்தி அடைந்து, அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக குறிப்பிடுகின்றார்கள், வ தரக்துமுல் ஜிஹாத், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வதை நீங்கள் விட்டுவிட்டீர்கள். இதனால் இப்படி விட்டுவிட்டீர்கள் என்றால், லஸல்லத்தல்லாஹு அலைக்கும் ஸுல்லன், அல்லாஹ் உங்களுக்கு இழிவை தான் சாட்டி விடுவான். லா யன்ஸஉஹு, அதை உங்களை விட்டு கலட்ட மாட்டான். ஹத்தா ரஜஅத்தும் இலா தீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்தின் பக்கம் நீங்கள் திரும்புகின்ற வரை அல்லாஹ் அந்த இழிவை உங்கள் மீது சாட்டியே தீர்வான், அதை உங்களிடத்திலிருந்து கலட்ட மாட்டான். இன்னொரு, இது அபுதாவுது அகமது போன்ற ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கு. இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு காலம் வரும், உங்களை உலகத்தில் உள்ள சமுதாயங்கள் பல கோடிகள் இருந்தும், பல கோணங்கள் இருந்தும், பல திசைகள் இருந்தும் அப்படியே கொத்திக் கொள்வார்கள். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு அரசாங்கத்தின் பக்கம் சார்ந்து போய், ஒரு சமுதாயம், ஒரு இஸ்லாமிய நாடு ரஷ்யாவுக்கு ஆதரவு என்றால், இன்னொரு இஸ்லாமிய நாடு அமெரிக்காவுக்கு ஆதரவு என்ற நிலையில அப்படியே கொத்திக் கொண்டு சென்று விடுவார்கள். உணவு தட்டையின் பக்கம் சாப்பிடக்கூடியவர்கள் இங்கு வா என்று எப்படி போட்டி போட்டு அழைப்பார்களோ, அத மாதிரி முஸ்லிம்களாகிய உங்களை பங்கு வைத்து விடுவார்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உடனே நபி தோழர்கள் கேட்கிறாங்க, அமின் கில்லத்தின் பினா யா ரசூலல்லாஹ், அமின் கில்லத்தின் பினா, அப்போது நாங்க ரொம்ப மைனாரிட்டியா இருப்போமா, சிறுபான்மை சமுதாயமா இருப்போமா என்று கேட்கும்போது அதற்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல, ரொம்ப பெரிய அளவுல தான் இருப்பீங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் பெரிய அளவுல கிடையாது. 1200 மில்லியன் அவன் என்றால் நாம 1000 மில்லியன், இந்த அளவுல தான் இருக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட அளவுல மிகப்பெரிய அளவுல ஒரு பெண்ணம்பெரும் சமுதாயமாக உலகத்தில் இருந்துகிட்டு இருக்கோம். அரபகம் எடுத்துக்கொண்டால் முழுமையாக இஸ்லாமிய அரசுகள், இப்படிப்பட்ட அரசாங்கங்களை கொண்ட முஸ்லிம்கள் இன்றைக்கு பயந்து நடுங்கி சாகக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொருவர்களும் கூர் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க பெரும்பான்மையா தான் இருப்பீங்க, லாக்கின் தக்கூனூன குசாயில் செயலி, வெள்ளத்தில் அடிச்சு வரும் அந்த நுரையை போன்று நீங்கள் ஆகிவிடுவீர்கள். உங்களை பற்றி உள்ள பயம் உங்களுடைய எதிரிகள் மீது இருக்காது சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உங்களுடைய உள்ளத்தில் வகனை ஏற்படுத்தி விடுவான். வகன் என்றால் என்ன என்று ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும்போது, அதுதான் உலக ஆசையும் மரண பயமும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான், இன்றைக்கு அது ஏற்பட்டதின் காரணத்தினாலதான் இத்தனோண்டு ஒரு குட்டி அரசாங்கம் ஒட்டுமொத்த அரபகத்தையும் முஸ்லிம்களையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. அதுல உள்ள முஸ்லிம்களை எல்லாம் கொன்று குவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவன் கொண்டு உள்ளே நுழைத்து விட்டான். யார் இந்த யூதர்கள்? அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது, வயக்துலூன நபியீன பிகைரி ஹக், நபிமார்களை எல்லாம் எந்த விதமான நியாயம் இல்லாமல் கொலை செய்தவர்கள்.
இப்படிப்பட்ட இந்த துரோகிகள் இன்றைக்கு முஸ்லிம்களை அப்படியே கைக்குள்ள வச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஆதரவாக யார் இருந்து கொண்டிருக்கிறான்? அமெரிக்கா இருந்துகிட்டு இருக்கான். இந்த அமெரிக்காவினுடைய அரவணைப்புல தான், அவனுடைய கண்காணிப்புல தான் இஸ்ரேல் இன்றைக்கு முஸ்லிம்கள் மீது தன்னுடைய காட்டு தர்பாரை கட்டவிழ்த்துக் கொண்டிருக்கிறது. ஐநாவுடைய பராமரிப்புல செஞ்சிலுவை சங்கம் அது ஒரு ஸ்கூல் வச்சிருக்குது. அந்த ஸ்கூல்ல மக்களை எல்லாம் கொண்டு வந்து அடைக்கலாம் வச்சிருக்கிறாங்க. அதுல குண்டை தூக்கி போடுறான். ஏன்டா இப்படி குண்டை தூக்கி போட்ட என்று கேட்கின்ற பொழுது அதற்கு அவன் பதில் சொல்றான், ஏற்கனவே அங்கிருந்து அங்கே தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் பதுங்கி இருந்து எங்களுடைய இஸ்ரேல் அரசின் மீது அதனுடைய அந்த பகுதியின் மீது ராக்கெட்டுகளை அனுப்பி விட்டாங்க, ஏவுகணைகளை அனுப்பி விட்டாங்க, அதனால நான் இப்போது எரிஞ்சோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இதுல கிட்டத்தட்ட 30 குழந்தைகள் கொல்லப்பட்டாங்க. அந்த குழந்தைகள் சடலம் எல்லாம் அப்படியே வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டு நீங்க பத்திரிகைகளையும் பார்க்கலாம், இணையதளத்திலையும் பார்க்கலாம். ஆண்கள் பெண்கள் முதியவர்கள் எல்லோருமே கிடந்து கதறாங்க. பாருங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வமாலக்கும் லா துகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் ஏன் போரிடக்கூடாது? இவன் ஒரு ஜிஹாத சொல்றான, இந்த ஜிஹாது கிடையாது. இதை புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாமிய அரசாங்கங்கள் நடத்தக்கூடிய ஜிஹாது. இவன் இந்த கசாப் கடைக்காரன் வந்து பாம்பேல சுட்டான அந்த ஜிஹாத நாம குறிப்பிடல. அவன் தாறுமாறான முறையில் முஸ்லிம்கள் அது போன்று இந்த நாட்டில் உள்ள மற்ற மக்களையும் சேர்த்து கொன்று விட்டு போயிருக்கிறான். யாரையுமே வந்து அதாவது இந்த நாட்டில் உள்ள மக்களை அநியாயமாக வந்து கொண்டுட்டு போய்விட்டான். இதை நாம குறிப்பிடல. அல்லாஹ் தஆலா குறிப்பிடுறான், வமாலக்கும் லா துகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் ஏன் போரிடக்கூடாது? வல் முஸ்தலாஃபீன மினர் ரிஜால் வன் நிசா வல் வில்தான், பலவீனமானவர்கள் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் இவர்களை எல்லாம் கொன்று கொண்டு இருக்கின்றார்களே, இவர்களுக்கு எதிராக நீங்கள் ஏன் போரிடக்கூடாது? அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யகூலூன, அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள், ரப்பனா அக்ரிஜ்னா மின் ஹாதிஹில் கரியத்தில் ஸாலிமி அஹ்லுஹா, இந்த ஊரில் வந்து அநியாயம் செய்யக்கூடிய இந்த மக்களை விட்டு எங்களை நீ காப்பாற்றி, இந்த ஊரை விட்டு எங்களை நீ வெளியேற்றி, வஜஅல்னா மில்லதுன்க வலியன், உன்னிடத்தில் இருந்து எங்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்து, வஜஅல்னா மில்லதுன்க நசீரா, உன்னிடத்தில் இருந்து எங்களுக்கு ஒரு உதவியாளனை ஏற்படுத்து அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்களே. எந்த அரசாங்கமும் ஏறிட்டு பார்க்கிறது இல்ல. பார்க்கிறோம், இன்றைக்கு அமெரிக்காவை கண்டு எல்லாரும் பயந்துட்டு கிடக்கிறான். இப்படி அவர்களை கண்டு பயப்படக்கூடிய நிலைமை இவர்களிடத்தில் வந்த இந்த உலக ஆசை தான் காரணம். மரணத்தின் மீது உள்ள அந்த பயம் இல்லாததான் காரணம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி, இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044215215226. பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த சமுதாயத்தை வளர்த்திருந்தாங்க. சாக வேண்டும் என்று நியத்து வச்சு. இப்போ சில பேர்கள் பிரெயின் வாஷ் பண்றானோ, அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இதை நல்ல தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள்.
நான் அல்லாஹ்வுடைய பாதையில் என்னுடைய உயிரை அர்ப்பணிப்பேன் என்று சபதம் ஏற்றுக்கொண்டு நின்ற நபித்தோழர்களை பார்க்கிறோம். அதுல ஒரு நபித்தோழர் அனஸ் பின் நதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவங்க அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சித்தப்பா. அவங்க பத்ர் போர்ல மிஸ் ஆயிட்டாங்க. அந்த போர்ல கலந்து கொள்ள முடியல, வாய்ப்பு கிடைக்கல. ரொம்ப வருத்தப்படுறார். இது பத்ர் போர், அழகான ஒரு போர். அந்த போர்ல நமக்கு வாய்ப்பு கிடைக்காம போச்சு. ஆத்திரம் அவருக்கு தாங்க முடியல. அந்த ஆத்திரத்தில் அவர் சொல்றாரு, அல்லாஹ் தஆலா எனக்கு அடுத்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு வைங்க, அப்பதான் அல்லாஹ்வுக்கு தெரியும் நான் யார், நான் என்ன செய்ய போறேன், அல்லாஹ்வுக்கு தெரியும். அவர் அந்த மாதிரி சொல்றார். அல்லாஹ்வுக்கு அப்பதான் நான் யாருங்கிறது அப்பதான் புரியும். ஏற்கனவே இவர் என்ன செய்வாருங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். அந்த ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவர் சொல்றார். இப்போ உஹது போர்க்களம் வந்துருச்சு. சாது பின் முஆத் எதிரில் வர்றாங்க. சாதே, இதோ உஹது மலையினுடைய அந்த பகுதியில் இருந்து சொர்க்கத்தினுடைய அந்த வாடையை நான் நுகர்கிறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே போகின்றார்கள். போனால் கொல்லப்பட்டு விடுகின்றார்கள். அங்கேயே அவர்களுடைய உடல் சல்லடை கண்களாக துளைக்கப்பட்டு அவங்களுடைய உடலே அடையாளம் தெரியல. அனஸ் பின் நதருடைய உடல் என்ன, எங்க இருக்குது எப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. அவங்களோட சகோதரி ஒரு பெருவர்களுடைய அடையாளத்தை வச்சு அவங்க தான் இன்று கண்டுபிடிச்சு அவங்க உடலை எடுக்கிறாங்க. இப்படி இத சபதம் ஏற்றுக்கொண்டு அந்த போர்ல தன்னுடைய உயிரை அர்ப்பணிக்கிறாங்க. இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், மினல் முஃமினீன ரிஜால், மூமின்கள் இருந்து சிலர்கள் இருக்கின்றார்கள், சதகூமா ஆகதுல்லாஹ் அலை, இவர்கள் அல்லாஹ்விடத்தில் போட்ட அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றி விட்டார்கள். ஒமின்ஹும் மன் கல்லா நஹ்பஹு, இதில் தன்னுடைய லட்சியத்தை நிறைவேற்றியவர்களும் இருக்கின்றார்கள். ஒமின்ஹும் மன் யன்தலிர், அந்த லட்சியம் தனக்கு வேண்டும் என்று இன்றைக்கும் வெயிட்டிங் லிஸ்ட்ல காத்து கொண்டும் இருக்கின்றார்கள். ஒமா பத்தலு தப்தீலா, அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கொடுத்த அந்த வாக்குறுதியை மாற்றவே இல்லை. எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்புல இருக்கிறாங்கன்னு பாருங்க. அவ என்ன மாதிரி அந்த மக்கள் இருந்துட்டு இருந்தாங்க. அதை போல பார்க்கிறோம். இந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மாமா, தாய் மாமா, அவர் ஒரு போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார். போர்க்களம் அல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு கூட்டம் சொல்றாங்க, எங்களுக்கு காரிகள் வேணும், மார்க்கத்தை படிச்சு தரதுக்கு ஆட்கள் வேணும் என்று சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் அனுப்பி விடுறாங்க. அப்படி அனுப்பி விடக்கூடிய அந்த கட்டத்தில் இடையிலேயே அவங்க அந்த ஆட்களை மடக்கி அப்படியே கொலை செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுல இந்த ஹராம் என்ற அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தாய்மாம அவருடைய உடல்ல ஒரு ஈட்டியை வச்சு அப்படியே குத்துறாங்க. குத்துனா ரத்தம் அப்படியே கொப்பளிச்சு வெளியில வருது. அந்த ரத்தத்தை எடுத்து நம்மெல்லாம் இப்போ நம்ம யாராவது ஒரு ஆள் குத்திட்டான்னு வைங்க, பழக்க தோஷத்துல என்ன சொல்லுவோம், அம்மா அப்படிம்போம். இதுதானே அந்த ஈட்டியில அப்படி குத்தப்பட்ட உடனே அந்த ரத்தத்தை எடுத்து தன்னுடைய முகத்தில் அப்படி தேய்ச்சிக்கிட்டு அவர் சொல்றாரு, எந்த விதமான சலனமும் கிடையாது, ரப்பில் காபா, காபாவுடைய இறைவன் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்று விட்டேன். என்ன இந்த இப்படிப்பட்ட ஒரு அவகாசம் எனக்கு எப்போது கிடைக்கும் காத்துக்கிட்டு இருந்தேன். அதனால தான் இதை இப்படிதான் ரசூலுல்லாஹ் விட்டு போனாங்க. அதனாலதான் மட என்று பல பகுதிகள்லாம் இஸ்லாத்தின் கீழே அப்படியே கீழே விழுந்துச்சு. பாரசீகர்கள் எல்லாம் கண்டு நடுங்கினாங்க. ஏன் மரணத்தை கண்டு இந்த மக்கள் பயப்படல. ரபீ இப்னு ஆமிர் அப்படிங்கிறவங்க துஸ்தும் என்கிறவர்கிட்ட உள்ள வர்றார். வரும் பொழுது அவருடைய கையில ஒரு பெரிய ஈட்டி ஒண்ணு இருக்குது. அந்த ஈட்டியை அவர் கையில வைத்துக் கொண்டு உள்ளே நுழைகிறார். மண்டபம் பெரிய அளவுல அரசவை மண்டபம், அத்தானி மண்டபம் அப்படின்னு சொல்லாங்களா, அப்படிப்பட்ட மண்டபம் அரசவை. துஸ்தும் அப்படி பெரிய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கார். அந்த ஆசனம் இருக்க சிம்மாசனம் சொல்லுவாங்க, சிங்க ஆசனம் சொல்லுவாங்க. சிங்க மாதிரி தோற்றம் கொடுக்கிறதுனால தங்க ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கான். யாரு? துஸ்தும். அப்போ இவர் என்ன செய்றாரு, அங்க போறாரு. அப்படியே பட்டு கம்பளம்னா இன்றைக்கு சும்மா சொல்றான் அந்த மாதிரி இல்ல, உண்மையிலேயே பட்டு கம்பளத்தை விரிச்சிருக்கிறான். அந்த பட்டு கம்பளத்துல இவர் கையில சின்ன ஒரு ஈட்டி அப்படி சும்மா சதக்குன்னு அப்படியே குத்திக்கிட்டு போன உடனே ஏய் நில்லு அப்படிங்கிறான். என்னப்பா அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஹெல்மெட்டை கலத்து அப்படிங்கிறாங்க. அந்த வேலையெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கலத்த முடியாது. ஏன்னா அந்த அரசவையில உள்ள நுழையும் பொழுது இப்படி பணிஞ்சு மரியாதை செய்து விட்டு உள்ள போகணும். தலையை கீழே போட்டு அப்படியே. இன்றைக்கு நீங்க சில பேர்கள் சலாம் சொல்ற பாத்தீங்கன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிமா, தலை கீழே விழுந்துரும், சஜதா ருக்கு செய்வான் சலாம் சொல்றதுல. இப்படிலாம் இஸ்லாத்துல கிடையாது.
அதை போல இன்னும் நீங்க பல அதிகாரிகள் வரும்போது பார்த்தீர்கள்னா கீழே உள்ள அதிகாரிகள் வந்து அந்த துண்டு எல்லாம் எடுத்து போட்டு அப்படியே கீழே அப்படியே இடுப்புல கட்டிக்கிட்டு நிற்பாங்க, அல்லது குனிஞ்சு ஐயா வாங்க அப்படின்னு சொல்லி நிற்பான். இதெல்லாம் கிடையாது. அப்படியே அவரு அரசர் என்னை அழைத்திருக்கிறார், அழைப்பின் நிமித்தம் உள்ளே வருகிறேன், இப்படித்தான் வருவேன், இந்த டிரெஸ்லயே இந்த ஹெல்மெட்டை கலட்டாமலே நான் வருவேன், உள்ள அனுமதிச்சா அனுமதிங்க, இல்லன்னா வெளியில போறோம் அப்படின்னு துஸ்துமே குறுக்கிட்டு அவரை உள்ள விடுங்க அப்படின்னு சொன்ன உடனே உள்ள வர்றாரு. அப்படியே குத்திக்கிட்டு சும்மா ஜாலியா, ஒரு பயமும் கிடையாது, ஒரு பயமும் கிடையாது. அந்த துஸ்தம்கிட்ட பேசுறாரு, எதுக்குப்பா நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அவன் அழகா சொல்றாரு, நாங்க இன்னல்லாஹ இபுதாதானா, அல்லாஹ் தஆலா எங்களை அனுப்பி இருக்கிறான், எதுக்கு தெரியுமா, மதங்கள், அதாவது அநியாயமாக மக்களை கொடுமைப்படுத்திருக்கக்கூடிய அந்த மார்க்கங்களில் இருந்து மீட்டு மக்களை எல்லாருமே இஸ்லாத்தினுடைய நீதியின் பக்கம் அழைப்பதற்காக. அப்படியே வசனமலை பொழிகிறார், மக்கள் மக்களை வணங்குவதை விட்டும் தடுத்து மக்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதற்காக அவன் நாடியவர்களை, வார்த்தை பாருங்க, அவன் நாடியவர்களை அவனை வணங்குவதற்காக வேண்டி அழைப்பதற்காக வேண்டி வந்திருக்கின்றோம் அவர் சொல்லி காட்டுறார். இப்படி அவர் அங்க அடுத்து இந்த உலகத்தில் உள்ள நெருக்கடியை விட்டும் மின் லீக் துன்யா இலா சிஅத்தில் ஆகிரா, இந்த உலகம்ங்கிறது நெருக்கடியானது, விசாலமான மர்மை என்ற உலகத்திற்காக வேண்டி மக்களை அழைப்பதற்காக வேண்டி உள்ளே வருகிறோம். ஒப்புக்கொண்டால் எங்களுடைய இந்த கட்டளைக்கு ஒப்புக்கொண்டால் திரும்ப சென்று விடுகின்றோம், இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி எங்களுக்கு கிடைக்கின்ற வரை நாங்கள் போரிடுவோம் என்று சொல்றார். உடனே அல்லாஹ்வுடைய வாக்குறுதினா என்ன அப்படின்னு கேட்கிறான் துஸ்தம். அதற்கு இவர் சொல்றாரு, சுவனம் அது கிடைக்கின்ற வரை நாங்க என்ன செய்ய மாட்டோம், ஓயவே மாட்டோம் என்று சொல்றாரு. என்ன, அவன் அந்த மரணத்திற்கு அவங்க பயப்படவே இல்லை. அதனால தான் பாரசீகத்திற்கு தான் மிக எளிமையான முறையில் இஸ்லாமிய ஆட்சி கை கொண்டது. இதெல்லாம் கவனத்தில் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கு இவர்கள்லாம் பயந்து நடுங்கி போயிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் இது போன்ற ஒரு ஆளை, அது மஹதியினுடைய வடிவத்தில் வரலாம் அல்லது வேறு யாராகவும் இருக்கலாம், அந்த மாதிரியான ஒரு புரட்சிகரமான ஆட்கள் இந்த இவர்களை எல்லாம் வழி நடத்தக்கூடிய அளவுல, இந்த இஸ்ரேல் எல்லாம் எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுல ஒரு ஷூ ஒண்ணு பறக்குது ஈராக்ல, பாத்திருக்கீங்களா? அதை காட்டுறான். அப்படியே புஷ் அலறி போய் ஒரு செருப்புக்கு தாங்க மாட்டான், அப்படியே கிடந்து என்ன செய்றான், நடுங்கி போய் அவன் முழிக்கிறத பாருங்களேன், குர்பானி கொடுக்க போறான் ஆடு மாதிரி அப்படி முழிக்கிறான், அப்படியே பயந்து சாகுறான் பாருங்க. என்ன இதுல இப்ப அந்த செருப்புக்கு ஏழை விடுறான், எத்தனையோ டாலர் கொடுத்து வாங்குறான் அப்படிங்க. அவன் அத மாதிரி இந்த புஷ்லாம் இப்படி மரணத்தை கண்டு பயப்படக்கூடிய ஆட்களை இந்த அரசாங்கங்கள் கண்டு என்ன செய்துட்டு இருக்கு, இஸ்லாமிய அரசாங்கங்களே பயந்துட்டு இருக்கு. காரணம் என்ன, இவனுடைய இஸ்லாம் இல்ல, ரொம்ப சொகுசான வாழ்க்கை. அவங்க போகக்கூடிய அந்த வாகனங்கள்லாம், நீங்க அரபகத்தில் இன்றைக்கு வாகனங்கள்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இன்னும் உலகத்தில் அந்த மாதிரியான காரை பார்க்க முடியாது. அவ்வளவு அழகான வசதியான கார்கள். அங்கிருந்து வரும் பொழுதே கேட்டை திறக்கிறதுக்கு யாராவது ஒரு ஆள் அனுப்பி ஒரு வாயில் காப்பான அல்லது வாசல் இருக்கக்கூடிய ஒரு வாட்ச்மேன் கதவு திறப்பான்லாம் சொல்ல வேண்டியதில்லை, அங்கேயே ரிமோட், அப்படியே கதவு திறக்கும், உள்ள போவான், வண்டியை விடுவான், அப்படியே வெளியில வந்துடும். எவ்வளவு பெரிய வசதியை பெற்றிருக்கிறான். இப்படிப்பட்ட ஆட்கள் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய பாதையில உயிரை அர்ப்பணிப்பதற்கு தயங்கத்தின் காரணத்தினாலதான் இஸ்ரேல்ல இன்றைக்கு குழந்தைகளையும் பெண்களையும் இஸ்ரேல்ல உள்ள அந்த அநியாயக்காரர்கள் ராணுவத்தினர்கள் அத்தனை பேரையும் முஸ்லிம்களை இன்றைக்கு கொன்றுகிட்டு இருக்கிறாங்க. இதுல ஹமாஸ் என்ற இயக்கம் அவர்களுடைய கொள்கை என்னவென்று இதுவரைக்கும் பார்க்கலாம். ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேல்ங்கிறது ஆக்கிரமிப்பு செய்த ஒரு நாடு, எங்கள்கிட்ட இருந்து நாட்டை எடுத்துக்கிட்டாங்க, அதனால அதை நாங்க ஒரு அரசாங்கம் ஒப்புக்கொள்ள மாட்டேன்னு இதுவரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறோம். ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான் ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி,
தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன் குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன் குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அதனால ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இன்றைக்கும் என்ன செய்துகிட்டு இருக்குன்னா தகராறு நடந்துகிட்டு இருக்குது. அப்ப இப்படிப்பட்ட இந்த மக்கள் பாதிப்புல இருந்துகிட்டு இருக்காங்க. அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தந்துகிட்டு இருக்கான். எப்படிப்பட்ட வாழ்க்கை, ஜும்மா பயான்ல உட்கார்ந்து சும்மா அப்படி ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்கோம். எப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்திற்குரிய ஒரு வாழ்க்கைன்னு பாருங்க. எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, நிம்மதியான ஒரு வாழ்க்கையில நாம இருந்துகிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு சௌரியத்தை தந்து நம்மளை வச்சிருக்கிறான். நாம இந்த மக்களுக்கு நம்மால் செய்ய முடிகிறது என்னன்னா ஒன்றே ஒன்றுதான். என்ன செய்ய முடியும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மாமின் அப்தின் முஸ்லிமின் யதுலி அஹீஹி பிலஹரில் கைப் இல்லா கால மலக் வலக பிமிஸ்லின். ஒரு மனிதன் தன் கண்முன்னால் இல்லாத ஆளுக்காக வேண்டி துஆ செய்கின்ற பொழுது இதற்குன்னே ஒரு மலக்க அல்லாஹ் தஆலா நியமிச்சிருக்கிறான். அவங்க சொல்றாங்களா, உனக்கும் இது போல அல்லாஹ் நன்மையை தருவான், உனக்கும் இதை போன்ற பாதுகாப்பை தருவான் என்று அந்த மலக்கு என்ன செய்யறாங்களா, துஆ செய்யறாங்க. அப்ப நாம வெளியூர்ல இருக்கிற சகோதரனுக்காக வேண்டி நாம துஆ செய்யறோம்னு வைங்க, அல்லாஹ் நமக்கு ஒரு மலக்கை நிறுத்தி நமக்கு முன்னால வச்சு உனக்கும் அது மாதிரி கிடைக்கும், உனக்கும் அந்த நன்மையில பங்கு கிடைக்கும், நீ எப்படி துஆ செய்றியோ அதே போன்று உனக்கும் பாதுகாப்பு கிடைக்கும். அப்ப நம்மால் முடிந்தது இந்த துஆவை அவர்களுக்கு நாம செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளும் அல்லாஹ் செய்து நமக்கு செய்திருக்கக்கூடிய இந்த அருட்கொடை நினைத்து இந்தியாவில் நாம பீஸ்ஃபுல்லா இருக்கிறோம், அமைதியாக இருக்கிறோம். அந்த மக்கள் பாருங்க, கேஸ் கொடுக்க மாட்டேங்கிறான், கரண்ட கட் பண்ணி வச்சிருக்கிறான். இதுல இந்த இஸ்ரேலுக்கு தண்ணீர் கூட கிடையாது, ஆறு எல்லாம் கிடையாது. ஆறு இல்லாமலே விவசாயம். அவன் மூளையெல்லாம் நல்ல மூளை தான், அவன் மூளையெல்லாம் நல்ல மூளை தான். ஒரு ஆறு வேண்டும் அப்படிங்கிறதுக்காக லெபனான்ல ஒரு போர் தொடுத்தான். ஆனா துரத்தி விட்டாங்க அங்க உள்ள ஆட்கள், இங்க வராத நாயை வெளியில ஓடு என்று சொல்லி வெளியே துரத்து விடுறாங்க. அப்ப இப்படிப்பட்ட இந்த கொடுமையாளர்கள், அதாவது பிள்ளைகள்லாம் நீங்க பாருங்க, அதுவும் இந்த பலஸ்தீனத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப லட்சணமா இருப்பாங்க. சனக்காடு பிணக்காடா ஆகிட்டு இருக்காங்க அந்த பெண்களை எல்லாம். அன்றாடம் வயோதிகத்தில் உள்ளவங்க, அதே போல வாலிபத்தில் உள்ளவங்க எல்லாரையும் சேர்த்து அந்த மக்கள்கிட்ட உள்ள ஆயுதமே கல்லுதான். இந்த அரசாங்கங்கள்லாம் கல்லு மாதிரி இருக்கிறதுனால அவங்க என்ன செய்யறாங்க, சும்மா கல்லை விட்டு எரிஞ்சு அவங்க தங்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டியிருக்கு. இன்றைக்கு அந்த பகுதி இருக்கு, பகுதி அது முஸ்லிம்களுடைய மூன்றாவது புனித தலத்துல ஒன்று. அந்த புனித தலத்தை இஸ்லாமிய அரசு, இப்போது இருக்கக்கூடிய அரசுகள் நல்ல ஒரு துணிச்சலான அரசா இருந்தா அவனை ஒரு நிமிட நேரத்துல துவம்சம் பண்ணியாரலாம். ஆனா பயந்து போயிருக்கிறாங்க நம்ம முஸ்லிம்கள், அப்படி பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இவர்களுக்காக வேண்டி நம்மால் முடிந்தது, யா அல்லாஹ் எங்கள்ட்ட அரசாங்கம் எல்லாம் கிடையாது, நாங்க செய்தது இதுதான். அவர்களுக்காக வேண்டி இந்த நாட்டில் எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தோம். இந்த வெனிசுலா நாட்டில் பாருங்க, சின்ன நாடு, அவன் என்ன செய்யறானா, இஸ்ரேலுடைய தூதரகம் இருக்கக்கூடாது ஓடுறான்னு துரத்தி விட்டான். பலஸ்தீன மக்களுக்கு நாங்கள் ஆதரவாக இந்த இஸ்ரேலுடைய அந்த தூதரகத்தை நாங்கள் மூடி விடுகிறோம் அப்படின்னு சொல்லி மூடிட்டான். நாம அந்த வெனிசுலா அரசு இஸ்லாமிய அரசு கிடையாது, அவங்களே இப்படி அந்த அளவுக்கு அங்க பாதிப்பு இருக்குது. அப்ப நம்மால் முடிந்த அளவிற்கு தொழுது விட்டு துஆ செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். TNTJ வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. வழிகட்ட கொள்கைகள், வகி அல்லாதவற்றை பின்பற்றலாமா, இமாம்களை பின்பற்றலாமா, சஹாபாக்களை பின்பற்றலாமா, இஜ்மா கியாஸ் மார்க்க ஆதாரமாகுமா, இது போன்ற முக்கிய தலைப்புகளில் பிரச்சாரங்களுக்கான ஒரு மாத பயிற்சி வகுப்பில் சகோதரர் பிஜே அவர்கள் நடத்திய வழிகட்ட கொள்கைகள் என்ற தலைப்பிலான உரையின் முழு தொகுப்பு 3 DVD, விலை ₹90 மட்டுமே, கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கிக் கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்புவதற்கு 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை,
விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வுக் கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரைக்கார் ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். Allah